2025ல உங்க வெப்சைட்டுக்கான டிராபிக்க ஒரு 3 ஸ்டெப்ல இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொன்னா செமையா இருக்கா? நான் சந்தோஷ். டிசைன் ஸ்டுடியோ டெக்னாலஜிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பாத்தீங்கன்னா யூசிங் ஆஃப் யுவர் கண்டென்ட். ஒரு கண்டென்ட் யூஸ் பண்ணா நீங்க இமேஜ் ரெடி பண்ணுவீங்க. இப்போ அந்த இமேஜ்ல இருக்க கண்டென்ட்டை வச்சு பிளாக் ரைட் பண்ணீங்கன்னா பல சைட்ஸ்ல உங்களால போட முடியும். அதை வச்சு ஒரு குட் குவாலிட்டியான பேக்கிங் உங்களால கிரியேட் பண்ண முடியும். உங்க எல்லாத்துக்கும் என்ன தோணுது? இதை கொஸ்டின் ஆன்சர் பண்ற சைட் மாதிரி தான் தோணுது. ஆனா அப்படி இல்லைங்க. அது வந்து குட் சோர்ஸ் ஆஃப் பேக். ஏன்னா அதோட அத்தாரிட்டி ஸ்கோர் பாத்தீங்கன்னா 98. உங்க கோடால உங்களை ரெப்ரசென்ட் பண்ண ஃபீல்டுக்கு அவங்களுக்கு நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின்ஸ் நீங்களா போய் ஆன்சர் பண்ணிட்டு லாஸ்டா உங்க வெப்சைட்டை அதோட பில்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து நல்ல வேல்யூ நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா 2025 இல்லைங்க, 2027 இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அதெல்லாம் நம்ம ரூல் பண்ண போகிறோம். அது ஏஐ கண்டென்ட்டாக இருக்கலாம், ஹியூமன் கண்டென்ட்டாக இருக்கலாம். ஆனால் கண்டென்ட் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க பிசினஸ்க்கு நீங்க நான் கண்டென்ட் மேக் பண்ண என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் பில்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஜெனரேட்டிங் லீட்ஸ். இந்த மாதிரி உங்க பிசினஸ்க்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கான எஸ்இஓ ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.